பாகிஸ்தான் அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. உங்களை மேலே ஏற்றணும். என்ன பாகிஸ்தான் இன்ஸ்டியூட்ல உங்களை அதுலேயே அவங்களோட பாசிட்டிவ் ஆடியன்ஸுக்கு வந்து ரைட் கொடுக்குறீங்க. சரி, இஸ் இட் வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? இல்லை சார், கேஷுவலாகவே சாதாரணமாக சசி சட்டை வந்து பிச்சைக்காரன் தலை கேட்கும்போது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக போய் டைட்டிலும் சரி பேரும் சரி தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணல சார். இந்த மாமையை இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். விஜயாண்டி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் தி சேம் டைம். எல்லாம் தெரியாது, சைலண்டா இருப்பாரு. பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பாரு. அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உன்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரிதிங். அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சித்தி, நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டயலாக் பேசினோம்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சுட்டு வரவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸ் நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம ப்ரெஸ்காரங்க. நீங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல், மக்களோட ஆதரவு இல்லாமல் யாரும் இங்கே வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக ஏன் முதல் நன்றியை உங்ககிட்ட தான் பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரித்த என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயாண்டி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லியோ சார் சொல்லலாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் முதல் நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சில வாட்டி நான் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம், சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி, நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோமான்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாச்சும் தப்பாக இல்லை, நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ராவல் பண்ணி, பட் அதில் அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன்.
தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார் வந்தார். ஹிஸ் டெடிகேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிகேட்டட் கிரியேட்டர்ஸ் in the industry நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா, சேஷ்விதா சார், விஜயனி சார், அண்ட் மானதி சங்கர் சார், தேங்க்யூ சார். அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு, ஸ்வேதா, பிரேம்ஜி, ஜெய்சன், அருண் சார், எல்லாரும் நன்றி. அண்ட் சசி சார், தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு. அண்ட் கணேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றி சொல்லணும், பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 4 நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். முதல் நன்றி இறைவன். இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு. ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல். 2வது என்னுடைய அப்பா அம்மா, மனைவி. என்ன மாதிரி ஒரு ஆளை டாலரேட் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால அவங்களுக்கு நன்றி. 3வது சார், விஜயானி சாருக்கு மட்டும் நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன். என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க, அழகு பார்த்துக்கிங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனராகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க. புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது. இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் மீட் சிவிகுமார் சாரோட இருந்திருக்கேன். அப்போ நடிகர்கள், சீஃப் கெஸ்ட்டு அப்படி ஒரு அந்த சைடில் இருப்ப ஒரு ஓரமாக, அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம், இல்லை கார்னர் போயிடும். அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்ரு. ஸோ இதை மாதிரி இருந்துன்னா இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது. எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷன், ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் சார்ல ஆரம்பித்து நலன் சார், ரவி சார், அத்தனை பேரையும் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நலனோட ரைட்டிங், அவருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். சிவி சார், அவர் என்னுடைய மென்டர். என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவருடைய மாயவன் படம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் சொல்கிறது, ஒரு எடிட்டிங் ரூமுக்குள்ளே எனக்கு வர்ற சீன்ஸை நான் எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். டேரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும், அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சார் இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய நண்பர் ரோகினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா என்னை எக்ஸ்போஷர் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோகிணி என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி அதெல்லாம் ஒரு நாலேஜ் கெய்னிங். அந்த ஆரம்பம் தான் இந்த மேடை. ஸோ அதனால தான் ரோகிணி கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். விஜயானி சாருக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம், நானும் என்னோட நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும். அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷன் ரெடி ஆகிட்டேன். சார் முடிக்கும் போது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் 1 by 1 எனக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். கொடியில் ஒர்க் கொடுத்தாரு. ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு, பிச்சைக்காரன் 2 படத்தோடைய ட்ரெய்லர், அவரோட தொடர்பிலே இருப்பேன். அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் மியூசிக். என்னுடைய படத்துடைய எடிட்டிங் ஸ்டைல் ரிதம் எடிட்டிங். ரிதம் நான் சொல்கிறது, ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இசை கரெக்டாக சேரும் பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும்.
இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டாரு. நான் டைரக்ட் பண்ணணுன்னு சொன்ன போது கூட, அப்படியா என்ன கதை நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கேட்டார். நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் ஆகிடும்ன்ட்டு. ப்ரீ ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ண. 3 அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க. சந்துரு, பிரவீன், அருண்லாம் இருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அவருடைய டைரக்ஷன் டீம் கோ டைரக்டர் பிரபு எனக்கு கொடுத்தாரு. உடனே இம்மீடியட்டாக ஷெட்யூலிங் பண்ணு. எல்லாமே விறுவிறுன்னு என்னால் இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன்னு எல்லாமே அவர் தான் காரணம். கோ டைரக்டர் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸை ரெஃபர் பண்ணவர். எல்லாமே சூப்பர் டீம். அண்டு இந்த கதை லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து ரொம்ப அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். இன்றைக்கி அவர் இல்லை என் கூட. ஒரு இயற்கை எழுதிட்டார். அவர் சித்தர்கள் மேலே மிகப்பெரிய பற்றுள்ள ஒருத்தர். போகர், அவர் பேரே விஷ்ணு போகர்னு மாற்றிக்கிட்டார். அவர் ஒரு ஐடியா சொன்னார். இது சித்தர்கள் பண்ணுற ஒரு சில விஷயம் ககன மார்கன்ற ஒரு, அதுக்கு அவர் வேறு பேர் சொல்லியிருப்பார். அது வந்து பரகாய பிரவேசம். இந்த படம் த்ரில்லர் லுக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இருக்குது. நம்ம இப்போ நம்ம கிட்டிஷாக சொல்லலாம், அந்த காலத்தில் நம்ம சக்திமான்லாம் பார்ப்போம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்னைக்கு அது மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ககனமார்கன்ற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டெவலப் பண்ணிட்டு நண்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு வருஷம் எனக்குள்ள அது படமாக ஊற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நானும் அந்த சித்தர்களை பற்றின நிறைய தேடலை எடுக்க ஆரம்பித்தேன். இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ககனமார்கன்ற டைட்டில் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு சித்தர் பாடல். அவர் பேர் வந்து மச்சமுனி சித்தர், இல்லைன்னா மச்சேந்திரர். அவருடைய பாடல் கவனக்குழியை கொண்டு அதனாலே ககனமார்கந்தனிலே அகனமாய் சென்று சதுரகிளிக்கு போய் குதுகலித்தேன். இதுதான் அந்த பாடல். அதில் இருக்கிற ககனமார்கன், அதாவது ஒரு கவனக்குழிகைன்னா ஒரு மருந்து. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அகனமானா ஆன்மாவாக போய் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி ட்ராவல் பண்ணுற சித்தர்கள் கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதை வந்து ஒரு படமாக பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். இந்த கதைக்கு வந்து ஒரு இந்த கதைக்கு தண்ணீருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், அண்டர் வாட்டர் ஷாட்ஸ். அதுக்காக இருக்கிறதே ரொம்ப மிஸ்ட்ரியான வாட்டர் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன். ரொம்ப புதுமையான, அதாவது சக்தி வாய்ந்த நீர் நிறைய இடங்கள் இருக்குது. சுனை நீருன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து கஞ்சமலை, சேலம் கஞ்சமலை பக்கத்தில் காளங்கி சித்தர் கோயில். அங்கே வந்து மூலிகை கிணறு வரிசையாக இருக்கும், 5-6 கிணறு. அங்கே வந்து அதில் குளிச்சா உடம்புல இருக்கிற நோய்கள், ரத்த பிரச்சனை இதெல்லாம் சரியாடுன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் மெக்னீஷியம் இருக்குது சயின்டிஃபிக்லி. அது மாதிரி ஒரு அந்த மலையில் ஏறுனா ஒரு 50-60 கிணறு அது மாதிரி இருக்குது. அது எல்லாமே சித்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மூலிகை நீர் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற இரும்பு சத்துக்காக எடுக்கிறாங்க. தங்கம் வந்து மென்ட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மைனிங். ஸோ இப்படி ஒரு கோயில் அது. அங்கே காளங்கி சித்தரோட கோயில் அதுதான். அங்கே இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அவர் தான் அந்த இளம்பிள்ளையும் கூட. அவர் ஏதோ ஒரு மூலிகையை சாப்பிட்டு சின்ன பையனாக ஆகிட்டாருன்னு ஒரு கதை அங்கே இருக்குது. அந்த கோயிலோட கிணறுல ஒரு அழகான ஒரு ஆமை இருந்தது. அங்கே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சித்தர்கள் இருக்காங்க, மீனாகவும் ஆமைகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் சித்தர்கள் இருக்காங்க, எப்போ வேணால் மனித உருவம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை. எனக்கு திரைக்கதையாக அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை டெவலப் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஒரு மிஸ்ட்ரி போர்ஷனை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இதை சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து என் ரோல் சூப்பராக இருக்குது, இந்த ரோல் யார் பண்ணுறா, இன்னொரு அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி, இன்னொரு கேரக்டர் சஸ்பெக்ட், அதில் தான் அந்த மிஸ்ட்ரி இருக்குது, இதை யார் பண்ணுறான்னு கேட்டார். நான் என் மைண்டில் இருந்தது அந்த காலத்து சிம்பு தனுஷ் அந்த கேட்டகரியில் இருக்கணும்ட்டு. சார் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அஜய் எனக்கும் தெரியும், கோடியில் வரும் படத்துலேருந்து ஏடியாவும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தமிழ் லுக்கு வேணும் சார், தமிழ் அறிவுன்ற கேரக்டர். ஸோ டோன் டவுன் பண்ணணும் உடம்பு, ப்ளஸ் ஃபேஸ் சொல்கிறேன், ஃபேஸ் ஸ்டேனிங் சொல்லணும். அப்புறம் ஹேரை கொஞ்சம் கம்மி பண்ணணும், கண்ணில் ஒரு கட் சின்னதாக பண்ணுறோம்.
உடனே ஒரு மாதத்தில் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி காமிச்சாரு. பிரமாதமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அந்த க்ரைம் சஸ்பெக்ட் லுக். இதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதேமாரி அஜய் வந்து அப்பப்போ திடீர்னு ஏடி ஆகிடுவார். அவருக்கு அந்த ஆர்வம் நிறைய இருக்குது. அவர் ஏடியாக இருந்ததுனால அவரும் நிறைய ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, ஐடியா சொல்லுவார். இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 20 அடி தண்ணி கீழே அவர் பிரதர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாலுமே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன். 20 அடி 10 அடியிலே உங்களுக்கு காதில் வலிக்க ஆரம்பிச்சிடும். 20 அடியில் போய் ஒரு 20 செகண்ட்ஸ் நான் டீப் பிரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுலாம் வந்து ப்ராக்டிகலி அவங்க டைவிங் டீம் வந்து சூட் போட்டு பண்ணுவாங்க. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான், கடன் தான், மாதம் வட்டி தான் சார். அதையும் சொல்லிடுங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பியனாக இருக்கட்டும், ஜோஷுவா இருக்கட்டும், கணேஷா இருக்கட்டும், அருண் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமேலேயும் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது, நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன் சொல்லிடுங்க சார், வேறு எதாவது ஆயிரப்போகுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடிச்சாலே இப்போ நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலாம்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவார். இந்த மாதிரி எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்னதான் இப்போ கண்டிப்பாக அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சிடுவார். ரஃபா இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணுவீங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இல்லை, ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை. ஆக்சுவலாக எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர். 5-6. அதுதான் என்னன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார்? ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண வருடா? சரி 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 லியோ, கற்றுக்கிறேன். அதையும் நான் கற்றுக்கிறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ? அந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தர், மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கலாம் சித்தர் ஆக முடியுமா? சரி சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனேஷ் சார், ஆக முடியுமா? சித்தர் ஆக முடியுமாண்ணா? நான் இதாக செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில்? சித்தராது ஒழுக்கத்தை கடைபிடிக்குமா?
அப்போ சார் நீங்க சித்தர் சார், தனஞ்சன் சார், நீங்க ஒரு சித்தர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஆக்சுவலா வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்குலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினைச்சோம். அப்போதான் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் அட்வைஸ் பண்ணாங்க, இல்லை இல்லை பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதால இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா. பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாவ போகிறோன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்ன மியூசிக் டைரக்டர் ஆக்குனாரு. எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவிகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார். 15 படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கோம் சார். அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்தை. தேங்க்யூ. அதுக்காக சார் விஜயானந்த் சார் முதல் முறையா இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. அதை எல்லாமே அஜய்க்கு பேரா கொடுத்துட்டாங்க, வழக்கம் போல என்ன தனியா விட்டாங்க. ஆமா அஜய் அதை இருந்தீங்க விஜய் சார். எஸ் சார், எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்ல இருந்தே வந்து எங்க இருக்கீங்க சார்? உங்களை பார்க்கணும். எஸ் எஸ் எஸ். ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். ரைட் ஃப்ரம் சலீம்ல இருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உண்டு, பட் அதுலயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் a very conscious decision? அது இல்லை சார், கேஷுவலாகவே அமையுது சார். ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமையுது. சசி சார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சுது. அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணல சார் அதை பார்க்கும்பொழுது. இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணல. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சார். சார் இங்கே நீங்கப்பா எஸ்ப்பா, நீங்கள் தானே இந்த பாகிஸ்தான், நீங்கள் தான் கன்னடி கட்டுங்க. அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. உங்களை மேலே ஏற்றணும். என்ன பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்ட வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லிருக்கீங்க. சோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்குதான் ஆக்சுவலா மேக்கிங்காக தான் நீங்க படம் பார்ப்பீங்க இல்லையா. ஒன்லைனா கதை கேட்டீங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஈஸியா ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போறீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்றாங்கன்ற மாதிரி, எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்றாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பாப்பீங்க. யாரும் தெரிஞ்சாலும் நீங்க பாப்பீங்க சார். எந்த ஹீரோ கை யார்? எஸ் எஸ் தம்பி வாங்க வாங்க, உங்களை மேலே ஏற்றலாமா அட்லீஸ்ட்? சரி சார். எந்த வித ஹீரோவும் வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க சரிங்களா. அது வந்து டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அது விரும்பவும் மாட்டாங்க. நீங்க படத்தை தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்ட கூட வரீங்க, என்ன காரணம்? இல்ல வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக பண்றீங்களா? படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வந்தேன். ப்ளஸ் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ½ hour முன்னாடி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய படத்துக்கு போறேன். இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்து மார்கன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியுன்றதுக்காக அதை கேட்டப்ப வந்துட்டேன். ஆண்டனி சார் வணக்கம். எங்க இருக்கீங்க? You are right here. Yes. 2 questions, one to your director and one to you. அவர் தனஞ்சயன் சார் பேசும்போது வந்து he said that உங்களுடைய you already broken even profit, table profit வந்துருச்சு, and anything more வந்து is going to be only a profit அப்படினாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு இதுன்றது தெரியல. So thought we'll check with you. One
Two, he says that you have a 100% track record when it comes to producing films. Every single film of yours has made a profit அப்படிங்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 400 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 90% of the films don't work. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் what is it that you're doing right? What is it that the other films are doing wrong? If you can give it, that will help. One. முடிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆமாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஹீரோவாக நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது, ஃப்ரீ. நானே மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக் டேரக்டர் சம்பளம் கிடையாது. சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன், இன்னோஸ் ப்ரொடக்ஷனில் எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஏடி வரைக்கும் என்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஷூட் பண்ணோம்னா நைட்டே ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம். ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டைரக்டர்ஸ்ட்டை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைப்பேன். எவ்வளோ நாள் வேணால் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமாக என்னென்னா 50 days முடிங்க, 55 days முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா. நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா, ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் 2 படத்தை முடிச்சிருங்க. இந்த 120 daysக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். ப்ளஸ் டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி என் டீம்கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, ஒரு படத்தோட அம்மா மாதிரி. அங்கே போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அமௌண்ட்ஸ் கொடுங்க, குறைச்சிக்கிங்க, கூட்டிக்கிங்க நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவரை பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவர் சமுதிரம் வராரு. நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோட வரும்போது அவங்க அந்த இடத்துல கிளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு 4 மாதம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு 3 மாதம் அதிகபட்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா, எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்கிறாரு. ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை சோஃபார். பிரேக் ஈவன் உங்களுடைய டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஒரு பக்கம் we've all got the impression that this is a thriller. Yes. And it's a serial killer who's committing murders. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா தான் நாங்க பார்க்குறோம். இன்னொரு பக்கம் we get the impression that this is also a supernatural thriller. Yes. எது கரெக்ட்? ரெண்டுமே. அதாவது இது 40% ஆஃப் ஃபிலிம் இன்வெஸ்டிகேஷன் தான், மீதி 60% ஒரு மிஸ்ட்ரி, ஒரு அன்னோன் ஃபேண்டசி. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ககன மார்க்கங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம். அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரெய்லரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ். அது ஒரு ஹிண்ட் தான். ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஸோ அதையும் இதையும் ஈக்குவலாக ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்திருக்கு படம். சார் இங்கே எஸ் எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு எந்த ஜானர்ல நீங்க படம் எடுத்தாலும் அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. அது எதனால? நான் பேசிக்கா மதம் சாராத ஒரு ஆள். ஆக்சுவலா பேரளவில் விஜய் ஆண்டனி ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு அப்படின்றது தான் என்னோட இது. எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே ஒரு எனர்ஜி இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன், எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்கு எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு, ரசித்தேன். சசி சார் ஒரு கதையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு. கடைசி ₹1 முருகன் சாமிக்கு போடும்போது அம்மா படைச்சாங்க, சலீமில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன். தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு. அப்படின்றதால என்ன அறியாம சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியல, தானா அமைது. சார் விஜய் ஆண்டனி சார், எஸ் சார், எஸ் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஹீரோ விஜய் ஆண்டனியை அடிக்கடி பார்க்க முடியுது. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்றோம். மதகஜராஜா கூட அவ்வளோ ஒரு வைப்ஸா இருந்தது. இப்போ ஜிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் படத்துலையும் பண்றாரு, மியூசிக்லையும் பண்றாரு. உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்லை டைம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக எடிட்டராக இருந்தேன் சில படங்களுக்கு. நான் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணலை. இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சோன்னா அடுத்தது சக்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது. வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், பெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், அடுத்தது கணேஷ்சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட காசுலாம் சேஃப் ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இமேஜ் இருக்குன்றதுனால என்னோட நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறதில்லை. அதர் ஹீரோஸை வச்சு பண்ணலான்னு அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இயர் அதுக்கான என்னோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு, மியூசிக் டைரக்டராகவும் சரி
ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண சார் விஜயாண்டி சார். எஸ் 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 உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க. சரி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. சரி. ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சீங்க. அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சிருந்தீங்க. ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான். அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்கு, அங்கே எதேச்சியாக நடந்த விஷயம். கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாகிடுச்சு, மக்கள் மனசில் போய் செய்திருச்சுன்றதுனால அது நானே ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பா விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல, திடீர்னு முட்டிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று நான் மாட்டினேன். பட் அது யாரும் அது காரணம் இல்லை. இதுல ஷீ ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா ஆமா. இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல, பிராக்டிஸ் எடுத்து கரையில இருந்து கொலைகாரனை பிடிச்சிடலாம். ஆக்சுவலா அதான் விஜயானி சார், இது உங்களுக்கு 26வது படம் நினைக்கிறேன். என்னங்க சார், 26வது படம் நினைக்கிறேன். இவ்வளவு படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. பிச்சைக்காரன்ல இருந்து தமிழ் தெலுங்குலாம் நிறைய லாபம் சம்பாதிச்சீங்க. இன்னும் கடன் வாங்குறேன் வட்டி கட்டுறீங்களா? சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணீங்க? வட்டி கட்டிருக்கேன் சார். ஆக்சுவலா வட்டி தான் சார். சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர் நேச்சுரல்லாம் மேக்ஸிமம் படம் எடுப்படாது, சரிங்களா? ஆனா நீங்க எடுக்கிற படம் எல்லாமே டைட்டில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன், கொலைக்காரன். ஸோ இந்த படத்தை அது மாதிரி அச்சு நிறுவனம் யோசிக்கிறீங்களா? இது இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ்னு லைஃப்ல இல்லவே இல்லை. பிச்சைக்காரன்லயும் நெகட்டிவ் இல்லை, பேயில நெகட்டிவ் கிடையாது, சைத்தான்ல கிடையாது, எதுலையுமே கிடையாது. அப்படின்றதுனால என்னால முடிஞ்ச இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன்னா, இதை பார்த்து 4 பேர் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க, நான் ஓடிச்சுல அப்படின்னு 4 பேர் பக்கத்தில் கொஞ்சம் யோசிப்பாங்களோ, அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது. அது எதுக்காட்டா நான் தானே இருக்கணும் இல்லையா? வெறுமனா போதிச்சுட்டு போயிடலாம், அது செய்ய முடியாது இல்லை. அதுக்காக தான் இந்த ஆமையை கொண்டு வச்சிருக்காங்க. பெண்கள் படைசூழல் இப்போ இருக்கீங்க, வேலை இருக்கீங்க. மேடம் என்ன சொல்றாங்க? மேடம் அதான் எப்படி மெலோடான் போறதுன்னு கேட்டேன்ல, மெலோடான் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில போயிட்டு நான் கூல் டவுன் பண்ணி விட்டுருவேன். இது என்னோட பேர் கிடையாது, நான் ஒரு கதையை சொல்லிடுறேன். சாரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜய், this for you. Yes ma'am. Congratulations. Thank you very much ma'am. And ரொம்ப கொடூரமான வில்லனா அறிமுகமாறீங்க. Of course விஜய் ஆண்டனி சாரும் ஃபர்ஸ்ட் படத்துல lot of negative shades இருந்தது அவரோட கேரக்டர் ஆக்டிங் வரச்சே. But in any case மாமா கிட்ட இருந்து he is a multitasking personality. மாமா கிட்ட இருந்து one fine thing, what did you learn? Dedication, effort and his dedication to the craft. அதாவது நீங்க எந்த நேரத்தில் நீங்கள் காலங்கத்தால் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றிட்டான்னு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே எடிட்டர் நீங்கள் தூக்கத்தில் கொடுக்கும்போது அந்த பாடம் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் இஸ் ஒர்க். அண்ட் அந்த மாதிரி டெடிகேஷன் நான் இது வரைக்கும் வெளியே பார்த்ததில்ல. ஐ மீன் அஃப்கோர்ஸ் லியோ ஜான்சன், பட் பர்சனலாக இந்த அளவுக்கு நான் பார்க்குறது this one thing I admire about him a lot. வெளியில ரொம்ப பார்த்தா அமைதியா இருக்கிறவர், பிஃபோர் கேமரா போனானா வேற மாதிரி மாறிடுறாரு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதேதான் மேம் பின்னாடியும் ஆக்சுவலா. அதாவது வேலைன்னு வந்துட்டா வேலை, பர்சனல்னு வந்துட்டா பர்சனல். அண்ட் அதான் சொன்ன டெடிகேஷன், அந்த மொமெண்ட்டுக்கான டெடிகேஷன், லிவ்ஸ் இன் த ப்ரெசென்ட். அந்த மொமெண்ட்ல என்ன தேவைப்படுது அதை அட்ரஸ் பண்றதுக்கு 10 விஷயங்கள் இங்க அட்ரஸ் பண்றதுக்கு he had a different set of things to address. And வெவ்வேறு நேரத்துல அது மாறும். ஸோ அந்த நேரத்துக்கு இஸ் பிரசன்ட் அண்ட் அட்ரஸஸ் திங்ஸ் மேம். ஸோ தட் கிரிக்கெட்டா நீங்க கூடிய சீக்கிரம் கிடைக்காது, உங்களுக்கு கூடிய இரவிலே கிடைச்சிருக்கு. அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு? கொஞ்சம் இறுக்கமா நடிச்சிருக்கீங்க, அது எப்படி இருந்தது? அதான் சார், எனக்கு படம் தான் நீங்க தான் சொல்லணும் பார்த்து. ஏன்னா நானே இப்போதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்டா கிராமத்து பொண்ணாதான் முக்கால்வாசி படத்துல நடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன். வெளியில பார்த்துட்டு இனிமே தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல. பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் லியோ சார். லியோ சார்ல ஒரு क्वेश्चन மணி நான் முடிச்சிடுறேன். எஸ் சார். லியோ சார், சார் படத்துக்கு எடிட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு படத்தை நிப்பாட்டுறது. இந்த ட்ரெய்லர் பார்வையில் கிரிப்பிங்காக இருந்தது. இவ்வளோ படத்தை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எடிட்டராக இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா டேரக்டரா? நிச்சயமா. ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக தான் நான் டைரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறம் அதை முடிக்கும் பொழுது படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணும்போது அதை ரீரைட்டிங் தான் சொல்லுவோம். ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான். அதை கொண்டு வர மேக்ஸிமம் ஒர்க் அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் முக்கியமான ஒரு தேவை. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு கூட மெனக்கெட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான், ரெண்டும் ஒன்று தான். சார் இது உங்கள் குடும்ப படம். சரிங்க சார். ப்ரொடியூசர் ஏன் வரல? அப்புறம் வந்து நீங்கள் இப்போ தம்பியை வந்து நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ஆமாம் சார். எப்படி சார் அவர்கிட்ட எப்படி ரொம்ப டெடிகேஷன் பார்த்தேன். பிச்சைக்காரனில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாப்புல. இப்போ திடீர்னு சடனாக பிச்சைக்காரன் டைரக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணேன், பிச்சைக்காரன் 2. அப்போ எனக்கு சுற்றி ஆள் கிடைக்கல. அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாப்புல வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ நான் பார்த்த டெடிகேஷன், அவரோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாப்புல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒய்நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நிறைய டேரக்டர்ஸை பண்ணுற மாதிரி இவங்களே பண்ணி விட்டுலாம். இல்லை நடிக்கிறது தான் நிறைய டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துகிற மாதிரி என் படத்துலேயே நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தானில் மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோவாக போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃபியூச்சரில் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய புது டேரக்டர்ஸ், புது நடிகர்கள், பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் ஆகுது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹீரோயினாக பண்ண தீப்ஷிகா ஒரு வார்த்தை பேசுவாங்க. Good evening everyone. Thank you so much for all the press and media people presented here. First of all, I want to say thanks to Director Leo John Paul for the opportunity. நம்ம எல்லாருக்குமே தெரியும், he's one of the best editor in Tamil we have. அவரோட படங்கள் எல்லாமே சூதுக்கவும், உண்டாசு பற்றி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காதலும் கடந்து போகும், எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ். And it's the best film we have in Tamil. So I was very excited அவர் கூட இந்த படம் பண்றதுக்கு. And he's a very dedicated director too, and he will shine as the best director too in Tamil. விஜயாண்டி சார் ஒரு நிமிஷம், ஒரு சாரிங்க, இவங்களை பற்றி நான் மேடையில் பேசுறது தவறிட்டேன். 2 விஷயம் மட்டும் அவங்களை பற்றி சொல்லிடுறேன். ஏன் இவங்களை கேஸ்ட் பண்ணுவாங்க. அஜய்க்கு ஒரு லவ் பேரா இவங்க முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்கள சாய்ஸ் எடுத்து 2 ரீசன். ஒன்று வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது தமிழ், அருமையான தமிழ் பேசுவாங்க. இது 2 விஷயம் தான். தமிழ் தெரிந்த ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி. எங்கள் படத்தில் 4 ஹீரோயினுமே தமிழ் நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவங்க இந்த படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. விஜயாண்டன் சார் யார் இங்கே இருக்கீங்க? ஆக்சுவலாக இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம், இவங்க இன்னும் பேசி முடிக்கல, ஒரு நிமிஷம். So thank you Leo sir, and thanks to the production company. Such a passionate film production company. நீங்க எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியா அண்ட் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணுறாங்க. அண்ட் சரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இட்ஸ் அ வெரி ஹம்பிள் மேன் டு ஒர்க் வித். அண்ட் இந்த படத்தில் எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நான் இந்த படத்தில் அஜய்க்கு பேரை பண்ணியிருக்கேன். அஜய் இந்த படத்தில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ June 27th இந்த படம் தியேட்டருக்கு வருது. யூ ஆல் லவ் த ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். விஜயானந்த் சமீப காலமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறையெல்லாம் உழவு பார்த்துட்டு என்னடா இன்னைக்கு பாவம், ஐயோ பாவம், இவர் ரொம்ப வட்டிலாம் கட்டிட்டு இருக்க இவர் ரொம்ப நோவடிச்சிட்டோம், ஐயோ பாவம்னு விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க வந்து ஒயிட் வேற கருப்பு வேற இருக்கு, வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி. சிகப்புங்க நீங்க தான் ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல, அது சிகப்பா தெரியுதா உங்களுக்கு? ஓ சரி சரி. இப்போ ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வட்டி கட்டிட்டே இருக்கு. அது சொல்லிட்டேன், எடுத்தவனே என்ன சொன்னேன், அதானே சொன்னேன். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.